அருமையான சகோதர சகோதரிகளே, குளித்துறை மறை மாவட்ட பேராலய பெருவிழாவை நாம் எல்லாம் ஒரே குடும்பமாக கூடி வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூவரு கடவுளின் பெயரில் நம்பிக்கை வைத்து மூவரு கடவுளின் பெயரை புகழ்ந்து பாடி அந்த மூவரு கடவுள் பேராலயத்திலே ஒரே குடும்பமாக இந்த காலை வேளையிலே ஒன்று கூடி வந்து இந்த திருவிழா திருப்பலியை நாம் கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த பெருவிழாவை மகிழ்வோடு நம்பிக்கையோடு நன்றியுணர்வோடு கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே சிறப்பாக எல்லாருக்கும் இந்த பங்கினை, இந்த பேராலய பங்கினை வழிநடத்துகின்ற பங்கு பணியாளர் பீட்டர் அவர்களுக்கும், பங்கு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள், இந்த பங்கிலே உள்ள பேராலய பங்கிலே உள்ள அனைத்து இறைமக்கள், இந்த விழா திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பக்கத்து பங்குகளிலிருந்து வருகை தந்து பங்கெடுக்கின்ற அன்பர்கள் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற அன்பர்கள், நண்பர்கள், உற்றார், உறவினர் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம் ஒவ்வொருவருடைய முதல் உறவினராக இருப்பவர் மூவரு கடவுள். நாம் குழந்தையாக பிறந்தவுடனே நமக்கு கிடைத்த முதல் உறவினர் இந்த மூவரு கடவுள். நாம் பிறந்தவுடனே நம்முடைய பெற்றோர் நம்முடைய நெற்றியிலே தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் என்ற ஜெபத்தை சொல்லித்தான் இந்த கடவுளை நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய முதல் உறவினர் இந்த மூவரு கடவுள். திருமுழுக்கு பெற்ற பொழுதும் முதல் முறையாக நமக்கு தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி இந்த மூவரு கடவுளோடு நமக்குள்ள ஆழமான நெருக்கமான உறவை வளர்த்து கொள்வதற்காக கடவுள் நமக்கு அருள் புரிந்தார். திருமுழுக்கு அருளடையாளம் மட்டுமல்ல, அனைத்து அருளடையாளங்களிலும் இந்த மூவரு கடவுள்தான், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் தான் அனைத்து அருளடையாளங்களும் நமக்கு வழங்கப்படுகின்றது. மட்டுமல்ல, நம்முடைய சாதாரண அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த மூவரு கடவுள் தான் நமக்கு முதல் முறையாக நம்முடைய முன் உரிமையாக வந்து நிற்கின்றார், முதன்மையாக நிற்கின்றார். எனவே இந்த கடவுளினுடைய பெயரில்தான் நாம் எல்லாவற்றையும் செய்கின்றோம். உண்பதற்கு சென்றாலும், உறங்குவதற்கு சென்றாலும், படிப்பதற்கு சென்றாலும், ஒரு பணியை செய்வதற்கு சென்றாலும் இந்த மூவரு கடவுளினுடைய பெயரை வைத்துத்தான் நாம் எல்லாவற்றையும் செய்கின்றோம். எனவே அனைத்து நிகழ்வுகளுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய மையமாக, உயிராக இருப்பது இந்த மூவரு கடவுள் என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த மூவரு கடவுள் மறையுண்மை என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவ திருவையிலே மாபெரும் மறையுண்மையாக இருக்கின்றது. எனவேதான் மாண்புயர் கீதத்தை வடித்த புனித அகஸ்தீனார் கூட சொல்லுகின்ற பொழுது, அரிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக என்று சொல்லப்படுகிறது, பாடுகிறார். எனவே இந்த மூவரு கடவுள் தத்துவம், இந்த மூவரு கடவுள் என்ற மறை உண்மையானது கத்தோலிக்க திருவையிலே நாம் நம்முடைய நம்பிக்கையினால், நம்முடைய ஆழமான இறை நம்பிக்கையினால் நாம் ஏற்று விசுவசித்து வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான தத்துவமாக இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, மூவரு கடவுள் எவ்வாறு ஒன்றித்து வாழுகின்றார்களோ அதே போல நாம் எல்லாம் ஒன்றித்து ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்று சிந்திப்பதற்காக இந்த திருவிழாவிலே நாம் அழைக்கப்படுகின்றோம்.
1989 ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான நாள். அதிலும் குறிப்பாக ஜெர்மன் நாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருந்தது. காரணம், ஜெர்மன் நாடானது இரண்டாக பிளவுபட்டு கிடந்தது, பிரிந்து கிடந்தது. கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி என்ற ஒரு பிரிவினை அங்கே இருந்தது. 28 ஆண்டுகளாக 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சுவர் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. பெர்லின் சுவர் என்று அழைக்கப்பட்டது. எனவே நண்பர்கள், உறவினர்கள், சுற்றம் எல்லாமே பிரிந்து கிடந்தார்கள். 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்ட இந்த சுவருக்கு இந்த பக்கத்தில் அண்ணனும் இந்த பக்கத்தில் தம்பியும் என்ற ஒரு பிரிவினை, பகைமை இந்த பெர்லின் சுவரால் உருவாக்கப்பட்டது ஜெர்மன் நாட்டிலே. ஆனால் 1989 நவம்பர் 9ஆம் நாள் பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்தார்கள், சேர்ந்து சந்தித்தார்கள், சொந்தம் கொண்டாடினார்கள், கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இவ்வளவு நாட்களாக பிரிவினையிலே, பிளவிலே இருந்த அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து ஒன்று கூடி குடும்பமாக ஒன்று கூடி வாழ்ந்ததை பார்த்தார்கள். மகிழ்வான ஒரு தருணமாக அந்த ஜெர்மன் நாட்டிற்கு அது அமைந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் மூவரு கடவுள் ஒன்றிப்பை, ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். பிரிவினைகள், பிளவுகள், பிணக்குகள் இவைகளை எல்லாம் தூக்கி தூரே எறிவதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மூவரு கடவுள் எவ்வாறு ஒன்றிப்பின் கடவுளாக அல்லது ஒற்றுமையின் கடவுளாக வாழுகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இந்த மூவரு கடவுள் ஒன்றாக செயல்படுகின்றார்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற இந்த மாபெரும் கத்தோலிக்க மறையுண்மையிலே இந்த மூவரு கடவுள் தொடக்கத்திலிருந்தே அவர்கள் ஒரே கடவுளாக, மூன்று ஆட்களாக படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இருக்கின்றார்கள். எனவேதான் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இந்த உலகை படைக்கின்ற நிகழ்வு. இந்த உலகத்தை கடவுள் படைக்கின்றார். உலகத்திலே உள்ள அத்தனை இயற்கையும் படைத்து இறுதியாக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைக்கின்றார். அந்த நேரத்திலே திருவிவிலியத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தை, கடவுள் சொன்னார், நம் உருவிலும் சாயலிலும் நாம் மனிதனை படைப்போம். எனவே படைக்கின்ற பொழுதே நம் உருவிலும், எனவே கடவுள் தம் உருவிலும் என்று சொல்லவில்லை, நம் உருவிலும். எனவே தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் இணைந்து செய்கின்ற ஒரு செயல்பாடு இந்த படைப்பு செயல்பாடு என்பதை நாம் திருவிவிலியத்தினுடைய தொடக்க நூலிலிருந்தே வாசிக்கின்றோம். ஆக மூவரு கடவுளினுடைய செயல்பாடு, இணைந்த செயல்பாடு படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இருப்பதை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். அவர் திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நிகழ்விலே வானம் திறக்கின்றது, மேலிருந்து ஒரு குரல் கேட்கின்றது, இவரே என் அன்பார்ந்த மகன் என்று தந்தை கடவுள் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே தான் மகன் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். ஆவியானவர் புறாவடிவிலே இறங்கி வருகின்றார். அந்த மூவரும் ஒரே கடவுள், மூன்று ஆட்களாக இருக்கின்றார்கள். ஆனால் மூவரும் ஒரே நேரத்திலே அவர்கள் செயல்படுபவராக, ஒன்றித்து செயல்படுபவராக. எனவே தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கின் பொழுது ஒரு செயல்படுகின்ற செயல்பாட்டாளராகவும், இயேசு வெளிப்படுத்தப்படுபவராகவும், தூய ஆவியார் அங்கே இறங்கி வருபவராகவும் மூவரும் இணைந்து ஒன்றித்து செயல்படுவதை அந்த நிகழ்விலே பார்க்கின்றோம். ஆக
பழைய ஏற்பாட்டின் தொடக்கத்திலிருந்து புதிய ஏற்பாட்டின் இறுதி வரை நாம் பார்த்தால் இந்த மூவரு கடவுள் இணைந்து செயல்படுகின்றார்கள். படைப்பில் மட்டுமல்ல, மீட்பின் திட்டத்தில். மீட்பின் திட்டம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கிலே எவ்வாறு இணைந்து செயல்பட்டார்களோ அதே போல ஆண்டவர் இயேசு பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர்க்கின்ற பொழுதும் அனைத்து மீட்பின் திட்டத்திலும் மூவரும் இணைந்தே ஒன்றித்தே செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையுண்மை. இவ்வாறாக இவர்கள் மூவரும் ஒரே கடவுளாக மூன்று ஆட்களாக செயல்படுகின்ற பொழுது அவர்களிடத்திலே அன்புறவு ஆழமாக இருக்கின்றது. ஆழமான அன்புறவு. நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு. ஆழமான அன்புறவு. அதே நேரத்திலே அவர்களிடத்திலே சமத்துவம் இருக்கின்றது. அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை. இவர் பெரியவர் அவர் சிறியவர் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லை. அங்கே சமத்துவம் காணப்படுகின்றது. எனவேதான் சரிநிகர் வணக்கம் வருகின்ற கடவுளாக இருக்கின்றார்கள், ஆட்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அவர்கள் மூன்று ஆட்களாக இருந்தாலும் அவரவருடைய தனித்துவம் மதிக்கப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக மூவரு கடவுள் என்ற கத்தோலிக்க திரு அவையினுடைய மாபெரும் மறையுண்மையானது நாமெல்லாம் எப்படி அந்த மூவரு கடவுளை போல ஒரே குடும்பமாக ஒன்றித்து வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவேதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இரண்டாம் வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் அவரை அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமையை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே அந்த கடவுள் நம்மோடு வாழுகின்ற கடவுள், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள், நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் நமக்கு அருகில் இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள், இயக்குகின்ற கடவுள், ஆசீர்வதிக்கின்ற கடவுள், அந்த வல்லமையுள்ள அன்பு கடவுள். எனவே ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தந்தையாக இருந்து தாயாக இருந்து நம்மை அரவணைக்கின்றார் என்பதை நாமெல்லாம் உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். அவரது பிள்ளைகளாக வாழுகின்ற நாம் இந்த உலகின் எல்லா பகுதிகளிலும் சென்று தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும் அழைக்கப்படுகின்றோம் என்பதைத்தான் இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகம் அருமையாக சொல்லியது, நான் உங்களோடு இருப்பேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, செல்லுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள், இயேசுவை பறைசாற்றுங்கள், இயேசுவினுடைய நற்செய்தியாக நீங்கள் மாறுங்கள், நற்செய்தியை அறிவிப்பவர்களாக மட்டுமல்ல நற்செய்தியாக நீங்களே மாறுங்கள் என்ற ஒரு செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆக இந்த மூவொரு கடவுள் நமக்கு பாதுகாவலராக இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு அருமையான காரியம். ஆனால் அந்த மூவொரு கடவுள் நமக்கு சொல்லுகின்ற அந்த செய்தியை நாம் உணர்ந்து வாழுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம் அல்லது நாம் வாழுகின்ற குடும்பம் அல்லது நாம் வாழுகின்ற பங்கு தளங்கள் இன்றைக்கு பல இடங்களிலே பிரிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். பிளவுகளால் பிரிந்து கிடக்கின்ற சமுதாயத்தையும் பங்குகளையும் அன்பியங்களையும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்திலே தான் மூவரு கடவுள் நமக்கு சொல்லுகின்றார், ஒன்றித்து வாழுங்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பார்க்கின்றோம், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், கௌரவத்தின் பெயரால், ஆணவத்தின் பெயரால், பணத்தின் பெயரால், சுகத்தின் பெயரால் இன்றைக்கு பல பிரிவினைகள், பிளவுகள், பேதங்கள், வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற இந்த ஒரு சமுதாயத்திலே மூவரு கடவுள் நமக்கு சொல்லுகின்ற அருமையான செய்தி, நீங்கள் ஒன்றித்து வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள். திருப்பாடல் 133 அருமையாக சொல்லுகின்றது, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று. எனவேதான் எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது என்று நாம் வழிபாட்டு பாடலிலே வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே ஒற்றுமையினுடைய எதிரிகள் யார்?
ஒற்றுமையை குலைக்கின்ற சக்திகள் எங்கே இருக்கின்றது? பிளவுகளை, பிரிவினைகளை இந்த பங்கு தளங்களிலே அல்லது நாம் வாழுகின்ற குடும்பங்களிலே அல்லது இந்த சமுதாயத்திலே உருவாக்குகின்ற மனிதர்களாக யார் இருக்கின்றார்கள்? அவர்களுக்கெல்லாம் மூவொரு கடவுள் சவாலாக இருக்கின்றார். பிளவுகள், பிரிவினைகளை, ஏற்ற தாழ்வுகளை, வேற்றுமைகளை களைந்து ஒரே மனித சமூகமாக, அன்பு சமூகமாக, மூவொரு கடவுளின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு முன்வாருங்கள் என்ற அருமையான செய்தியை சொல்லுகின்றார். இன்றைக்கு பிரிவுகள், பிளவுகள், பிரிவினைகள், வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் எதனால் வருகின்றது? சுயநலம், போட்டி, பொறாமை, பகைமை, ஆணவம், செருக்கு, கர்வம், இவைகளெல்லாம் இன்றைக்கு நம் மத்தியிலும், ஏன் இந்த சமுதாயத்திலும் கூட பல பிளவுகளையும், பிரிவினைகளையும், ஏற்றத்தாழ்வுகளையும், வேறுபாடுகளையும் உருவாக்குகின்ற நேரத்திலே நாம் பிரிந்து கிடக்கின்ற மனிதர்களாக அல்ல, இணைந்து வாழுகின்ற குடும்பமாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபம், ஆண்டவரே என்னை அமைதியின் கருவியாக்கும். பகையுள்ள இடத்தில் பாசத்தை அல்லது வேற்றுமைகள் இருக்கின்ற, பிரிவினைகள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு இணைந்து வாழுகின்ற தன்மையை தந்து அமைதியின் கருவியாக என்னை மாற்றும் என்று அவர் ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மூவொரு கடவுளுக்கு நாம் விழா கொண்டாடுவது மகிழ்ச்சி. மூவொரு கடவுளுக்கு விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அந்த கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மாபெரும் மறை உண்மையை, தத்துவத்தை, கொள்கையை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளால் நாம் பிளவுகளை, பிரிவினைகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தால், நம்முடைய அன்பியங்களிலே அல்லது நம்முடைய பங்கு தளங்களிலே நாம் பிளவுகளை, பிரிவினைகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தால், இந்த சமுதாயத்திலே நாம் பிளவுகளை, பிரிவினைகளை, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தால், இன்றே மூவொரு கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் பிளவுகளை உருவாக்குகின்றவர்களாக இருக்கக்கூடாது, ஒற்றுமையை உருவாக்குகின்றவர்களாக, ஒற்றுமையின் கருவியாக, ஒன்றிப்பின் கருவியாக, நம்பிக்கையின் கருவியாக, அன்பின் கருவியாக, அமைதியின் கருவியாக வாழுங்கள், இந்த உலகை உருமாற்றுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த திருவிழா கொண்டாட்டத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும் மேலான அருள் வரங்களை தந்து, அருளுக்கு மேல் அருளை நம்மீது பொழிந்து அவர் ஆசீர்வதிக்கின்ற வேளையிலே அந்த அன்பு கடவுள் சொல்லுகின்ற அந்த செய்திக்கு குரல் கொடுக்கின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ இந்த புனித திருப்பலியிலே இறையருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.